விஸ்வாமித்திரர் எல்லோரும் அறிந்த பிரபலமான முனிவர். தவமிருந்து பெரும் சக்தியை பெற்றவர். ஒருமுறை அவர் அடர்ந்த காட்டில் பெரிய யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அந்த யாகத்தை நடத்த விடாமல் 2 அரக்கர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாதாரண அரக்கர்கள் அல்ல. ஒரு அரக்கனின் பெயர் மாரிசன், இன்னொருவன் சுபாகு. இந்த 2 அரக்கர்களையும் அழிக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று விஸ்வாமித்திரர் தமது ஞான கண்ணால் கண்டறிந்தார். சிறுவர்களாக இருந்த ஸ்ரீராமரும் அவரது தம்பியான லக்ஷ்மணரும் அவரது ஞான கண்களுக்கு தெரிந்தார்கள். காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் அவதார புருஷன்தான் ஸ்ரீராமன் என்பதையும் உணர்ந்தார் விஸ்வாமித்திரர். ஸ்ரீராமனை அழைத்து கொண்டு வந்தால் மட்டுமே அந்த அரக்கர்களின் கொடூரத்தை ஒடுக்க முடியும் என்று உணர்ந்தவர் நேராக ஸ்ரீராமர் அவதரித்த அயோத்திக்கு போனார். ஸ்ரீராமரின் தந்தையான தசரத சக்கரவர்த்தியிடம் விஷயத்தை கூறினார். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரும் சிறு பிள்ளைகளாயிற்றே. அரக்கர்கள் கொடுமைக்காரர்களாக இருப்பார்களே. சிறு பிள்ளைகளால் அப்படிப்பட்ட கொடுமைக்கார அரக்கர்களை எவ்வாறு கொல்ல முடியும் என்று தசரதன் தயங்கினார். விஸ்வாமித்திரர் தான் ஸ்ரீராமன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை எடுத்து கூறினார். என்னோடு அனுப்பி வையுங்கள் என்று பிடிவாதமாக கேட்டார். விஸ்வாமித்திரர் முனிவராக இருந்தாலும் கடும் கோபக்காரர். அதனால் மறுத்து பேச முடியாத தசரதன் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரையும் அவருடன் அனுப்பி வைத்தார். காடுமேடு கடந்து ஒரு பாலைவனத்தை வந்தடைந்தார்கள் அவர்கள். திடீரென பெரும் சத்தத்துடன் மணல் புயல் மண்ணை வாரி வாரி இறைத்தது. அதோடு சேர்ந்து ஒரு பெண்ணின் அட்டகாசமான சிரிப்பு சத்தமும் கேட்டது. ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சிறுவர்களாக இருந்ததால் அந்த பெண்ணின் கொடூர குரலில் சற்று அதிர்ச்சியடைந்து நின்றார்கள். ஐயனே, ஏன் இங்கு இப்படி ஒரு விபரீதம்? இப்படி கொடூரமாய் சிரிக்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்று சிறுவர்கள் இருவரும் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டார்கள். அவள் சாதாரண பெண் அல்ல, அரக்கர்களுக்கு எல்லாம் மூத்தவள். இப்போது காணும் இந்த பாலைவனம் ஒரு காலத்தில் சோலைவனமாக இருந்தது. சோலைவனத்தை பாழ்படுத்தி பாலைவனமாக்கியவள் இந்த அரக்கிதான். இந்த வழியாக செல்லும் மனிதர்களை கொன்று இரத்தத்தை குடித்து அவர்களது உடலை உண்டு தலைகளை மாலையாக்கி கழுத்தில் தொங்கவிட்டுக் கொள்வாள். அவள் பெயர் தாடகை. முனிவர் சொல்லி முடிப்பதற்குள் தாடகையே அங்கே தோன்றினாள். மிகப்பெரிய உருவத்தில் தலைவிரி கோலமாய் காட்சியளித்தாள். அவளது கழுத்தில் 1000 மனித தலைகள் மாலைகளாய் தொங்கின. அவளது கொடூர கண்களும் கொடூர பற்களும் விரல்களில் நீண்டிருந்த நகங்களும் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் நடுங்க வைத்தன. அப்போது, எனக்கு பசிக்கிறது, உங்கள் 3 பேரையும் சாப்பிட போகிறேன் என்று கூறி வாய்விட்டு சிரித்தாள் தாடகை. ராமா, உன் வில்லை எடுத்து தாடகையின் மீது செலுத்து என்று உத்தரவிட்டார் விஸ்வாமித்திரர். ஸ்ரீராமனும் அவள் மீது அம்பு மழை பொழிந்தார். தாடகை சும்மா விடுவாளாம்? அவளும் பலவித ஆயுதங்களை கொண்டு ராமனை தாக்கினாள். ஆனால் ஸ்ரீராமனின் தாக்குதல்களை தடுக்க முடியாத தாடகையின் உடலில் இருந்து இரத்தம் ஆறாய் ஓடியது. எத்தனையோ மனிதர்களின் இரத்தத்தை குடித்த தாடகையின் உடலில் இருந்த மொத்த இரத்தமும் பாலைவனத்தில் உறைந்து போயின. ஸ்ரீராமன் அவதாரம் எடுத்து வித்தைகள் பல கற்றுக்கொண்டு முதலில் அரக்கர்களுக்கு எல்லாம் மூத்தவளான தாடகையை அழித்ததே அவரது முதல் சம்ஹாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.